தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இது தொடர் போதனையாக இருப்பதினாலே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த பூமியிலே நீடித்து நீண்ட ஆயுளோடு கூட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதற்குத்தான் வேத வசனம் நீதிமொழிகள் 9வது அதிகாரம் வசனம் 11 என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். பாருங்க, இந்த பூமியிலே தேவனால் மட்டும்தான் நம்முடைய நாட்கள் பெருகும் என்று சொல்கிறார். நமக்கு உலகத்தில் வேற எந்த காரியத்தின் மூலமாகவும் நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய தொழில், நம்முடைய காரியங்களில் பெருக்கத்தை நாம் காண முடியாது. தேவன் ஆணித்தரமாக சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளே, என்னால் தான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? நாட்கள் பெருகும். ஆயுசு நாட்கள், வாழ்க்கை நாட்கள், செழிப்பு நாட்கள் எல்லாம் என்னால தான் பெருகும். உன் ஆயுசின் வருஷங்களையும் விருத்தியாக்குவேன்னு சொல்றாரு. அந்த பூமியிலே நாம் நீண்ட ஆயுளோடு கூட வாழ வேண்டும், பெருக்கத்தோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்பதை நாம் குறித்து தெரிந்தோம் என்றால் நாம் அதை கடைபிடித்து நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உலகத்தார் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு என்ன செய்யறாங்க? வைட்டமின் மாத்திரைகள் எடுக்கிறாங்க. ஆனால் மனது, அவங்களுடைய எண்ணங்கள் மனதிலே அவங்க தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை என்றால் அவருடைய சரீரத்தை பேணுவதனாலே அவங்க ஆயுசு நாட்களை நீட்டிக்க முடியாது. புரியுங்களா? அதனால்தான் ஏன்னா நமக்கு தேவன் இந்த பூமியிலே ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை மட்டுமல்ல, நீடித்த நாட்களை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற பொழுது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய், அவருக்கென்று ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் நாமும் வாழ்ந்து, நம்ம சந்ததி வாழ்ந்து, அவருக்கென்று ஆதாயம் செய்து பரலோகத்தில் நாம் பிரவேசிக்கின்ற பொழுது தேவன் எவ்வளவாக மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக இந்த நீண்ட நாட்கள் பெருக்கத்தை நம்ம காண முடியும் என்றால், நாட்களை விருத்தியாக்கக்கூடியவர் கர்த்தர் தான். புரியுங்களா? என்னாலே உன்னுடைய நாட்கள் பெருகும் என்று சொல்கிறார். ஆயுளை விருத்தி செய்து கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய சுவாசத்தை அறிந்திருக்கிறார், இதய துடிப்பை அறிந்திருக்கிறார், நாட்களை அறிந்திருக்கிறார், காலங்களை அறிந்திருக்கிறார், நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நம்ம மதில்கள்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்வது பூமியிலே தேவனுடைய கிருபையினால்தான். அப்ப நம்முடைய ஆயுசு நாட்களை விருத்தி செய்து பெருக்கத்தை கொடுக்கக்கூடியவர் கர்த்தர் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்த்தோம், நோவாவின் நாட்களில் கூட ஜனங்கள் அவங்க 900 வருடங்கள்ல வாழ்ந்தாங்க. அந்த நாட்களில் ஒவ்வொருவரும், ஆதாமுடைய வயது 930 வருடம் ஆதாம் வாழ்ந்தார் என்று பார்த்தோம். அதே போல சேத்தினுடைய ஆயுள் நாட்கள் 912 என்று வேதம் சொல்லுகிறது. ஏனேசுடைய ஆயுள் நாட்கள் 905 என்று வேதம் சொல்லுகிறது. கேனானுடைய ஆயுள் நாட்கள் 910 என்று வேதம் சொல்லுகிறது. மகலேலாளுடைய ஆயுசு 805 என்று வேதம் சொல்லுகிறது. யாரேதனுடைய ஆயுசு 962 வருடம் உயிரோடு வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மெத்துசுலா தான் 969 வருடங்கள் அதிக நாட்கள் உயிரோடு வாழ்ந்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை படைத்த பொழுது அவன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்பட்டார். இந்த பூமியிலே நித்தியமே வாழ வேண்டும் என்று. ஆனால் பாவம் செய்த பொழுது கூட அவர்கள் பூமியிலே 900 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க பாவம் பெருகின பொழுதுதான் கர்த்தர் என்ன சொன்னாரு? என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருடம் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப பாவம் பெருகினால்தான் அந்த 900 வருடங்கள் இருந்து என்ன 120 வருடங்களாக குறைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நாட்கள் கூட்டி கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன உடன்படிக்கை செய்தார்? ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனம் 15 நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய்,
நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நல்ல முதிர் வயதிலே அடக்கம் செய்யப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 125 வருடங்கள் அவர் பூமியிலே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே நீடித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஏசாயா 46வது அதிகாரம் வசனம் 4 கூட, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரவயது மட்டும் உங்களை தாங்குவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த COVID-19 பெண்டமிக்லாம் கர்த்தரை பாதுகாத்து தப்புவித்தார் பாருங்க. முதிர் வயது வரை, நரை வயது வரை நீங்கள் நினைச்சுவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்கு கொடுக்கக்கூடியவராக தேவன் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நீங்க பலவீனப்பட்டு போனீங்களா, வியாதியோடு இருக்கிறீங்களா, சோர்வாக இருக்கிறீங்களா, ஏன்னா டாக்டர்கள் கைவிட்டாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்றைக்கு எசேக்கியா ராஜா என்ன பண்ணாருங்க, அவருக்கு கடுமையான வியாதி வந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, அவரிடத்துல நீர் மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று ஏசாயா 38வது அதிகாரம் வசனம் 1 ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுக்கிட்ட சொன்னாரு. ஆனால் எசேக்கியா ராஜா என்ன பார்த்தாரு, கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார் என்று ஏசாயா 38வது அதிகாரம் வசனம் 5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தார். பாருங்க, மரித்து போவேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினார் எசேக்கியா ராஜா. கர்த்தர் ஆயுசு நாட்களை 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். அதனால இன்றைக்கு உங்களுக்கு ஒருவேளை வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்களா, ஏன்னா அப்படி கடுமையான வியாதியில் இருக்கிறீங்களா, கர்த்தரை நோக்கி பாருங்க, தேவனிடத்துல மன்றாடுங்க. கர்த்தரிடத்தில் வந்த ஒருவரையும் தேவன் புறக்கணித்தது கிடையாது. தேவனிடத்துல மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், ஆயுசு நாட்களை கூட்டு கொடுப்பார். ஆனால் நீங்க தேவனிடத்துல மன்றாடுவதற்கு முன்பாக ஒன்று என்ன செய்யணும், யார் யார் இடத்துல கசப்பு இருக்கிறதோ அந்த கசப்பை எல்லாம் நீங்க என்ன செய்ய, ஒப்புரவாகணும். மனிதனோடு ஒப்புரவாக வேண்டும், இரண்டாவது தேவனோடு நீங்க ஒப்புரவாக வேண்டும். புரியுங்களா? மனிதர்களை கூட்டு கசப்பு இருந்தா இந்த கசப்பை எல்லாம் எடுத்து விட்டு ஒப்புரவாகி விட்டு, தேவன் மேல ஆண்டவர் மேல கசப்பு இருந்தா அதையும் ஆண்டவர் என்னை மன்னியும் என்று சொல்லிவிட்டு கர்த்தரிடத்திலும் தேவனிடத்திலும் ஒப்புரவாகின்ற பொழுது உங்கள் ஜபத்திற்கு தேவன் நிச்சயமாக பதிலை கொடுப்பார். உங்களுக்கு நீண்ட ஆயுளை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். கர்த்தரினாலே உங்களுடைய ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணுவார், விருத்தி அடைய செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்ம நீண்ட நாட்களாய் நம்ம வாழ்ந்திருப்பதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 91வது அதிகாரம் வசனம் 14வது வசனமும் 16வது வசனத்திலே, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருந்தா தான், நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா தான் உங்களை கர்த்தர் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாப்பார், திருப்தியாக வாழச் செய்வார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது மட்டுமல்ல, நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்க வேண்டும் என்றால் நீங்க கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ற சொந்த இரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர், அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய சமாதானக்காரர். ஹல்லேலூயா என்று நீங்க அறிந்திருக்கின்ற பொழுதுதான் உயர்ந்த அடைக்கலத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய நாட்கள் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார் பாருங்க. உங்களுக்கு நீண்ட ஆயுளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவனை நீங்க அறிந்து கொள்ளணும், அவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும், அவருடைய காருண்யத்தை அறிந்து கொள்ளணும், அவருடைய கிருபைகளை அறிந்து கொள்ளணும். தேவன் எப்படிப்பட்டவர், ஏன்னா பாருங்க எவ்வளவு அன்புள்ளவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. படைத்ததினாலே, பராமரிப்பதினாலே, பாதுகாப்பதினாலே கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்கிறோம். கொரோனா வியாதிகளுக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது மலேரியா காய்ச்சல் என மற்ற அநேக ஜாண்டிஸ், இப்படி அநேக வியாதிகளுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார்ல. அப்ப எவ்வளவு அந்த தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவராக இருக்கணும்ல. அதான் தேவனை அறிகிற அறிவு. என்னை படைத்ததினாலே தேவன் நல்லவர் என்பதை நான் அறிகிறேன். இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறாரு, என்னை பராமரிப்பதினாலே, ஆகாரத்தை கொடுத்து பராமரிப்பதினாலே அவர் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறாரு, என்னை பாதுகாப்பதினாலே அவர் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் நல்லவர். நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர் அறிகிற அறிவிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய ஆயுசு நாட்களை
கர்த்தர் கூட்டி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று, தேவனை அறிந்து கொள்ளணும், அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளணும், அவருடைய மனதுருக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். நம்ம பாவிகளா இருந்தபோது நம்மை தேடி வந்தார். பிதாவானவர் தன் சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பி, அவரை நமக்காக இந்த பூமியில் அனுப்பி அவர் ரத்தம் சிந்தி அவர் சிலுவையில் அடக்கமானப்பட்டு நம்மளை விளக்கரையும் கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இப்படிப்பட்ட தெய்வத்தை போல ஒரு பெரிய தெய்வத்தை நம்ம பூமியில பெற்றிருக்கிற பெரிய பாக்கியங்க. நினைச்சு பாருங்களேன். நான்லாம் 40 வருடங்களுக்கு முன்பாக குடும்பங்களில் அநேக மரணங்கள் பில்லிசூனி நிமித்தமாய் இயேசுவை அறியாத பொழுது, இயேசுவை அறிந்த பொழுது மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு நான் மனதுருகி வெம்பி அழுகிறேன்னா, ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக இயேசுவை அறிந்திருந்தோம் என்றால் என் குடும்பம், தாயாரோ என்னோட சகோதரனோ தாயாரோ உடன் பிறந்த அவங்க சகோதரர்கள் யாரும் மரித்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனை அறிந்த பொழுதுதான் மரணத்திலிருந்து கர்த்தரை மீட்டெடுத்து பாதுகாத்தார். சாபத்தை முறித்தெடுத்தார். கர்த்தர் எல்லா கண்ணீரை துடைத்து எடுத்தார். கர்த்தர் கரம் பிடித்து ஆண்டவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த அந்நிய தேசத்திலே, இந்த சிங்கப்பூர் தேசத்திலே அவருடைய ஊழியங்களை ஸ்தாபித்து, ஏலிம் எழுப்புதல் திருசபை ஸ்தாபித்து இன்றைக்கு அந்த ஊழியங்களை நடத்துவதற்கு எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார், எவ்வளவாய் முன்குறித்து அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க அவருடைய காருண்யம், அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் அவருடைய மனதுருக்கம், அதுதான் தேவனுடைய குணாதிசயம், அதுதான் தேவனுடைய சுவாபம், அதுதான் தேவனுடைய அன்பு. புரியுங்களா? அதனால்தான் வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 9வது அதிகாரம் வசனம் 10, பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாணத்தில் ஒருவன் குறைவுள்ளவனா இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று வேதவசம் சொல்கிறது. கர்த்தர் நாணத்தை கொடுக்கிறார். நம்ம தேவன் தான் நாண கண்மலை. அவர் தான் எல்லாவற்றுக்கும் நமக்கு நிறைவாய் கொடுக்கக்கூடியவர். அப்ப பரிசுத்தர அறிகிற அறிவே அறிவு என்று நீதிமொழிகள் 9வது அதிகாரம் வசனம் 10 சொல்கிறது. ஹல்லேலூயா. தேவனை அறிங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு குடும்பம் கல்யாணம் முடிக்கிறோம், நாணம்தான் குடும்பத்தை கட்டும். கணவன் மனைவி நாணத்தோடு இருந்தா தான் வீடை கட்ட முடியும், பிள்ளைகளை வளர்க்க முடியும். புரியுங்களா? இல்லாட்டினா சண்டை வரும். அவனுக்கு அறிவு இருக்கா அப்படி போயிடுவான். ஆனா இங்க வேதம் என்ன சொல்கிறது? பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. ஹல்லேலூயா. புரியுங்களா? அப்ப தேவனை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், உங்க வாழ்க்கையை நிரப்புவார். ஹல்லேலூயா. கிரேக்க தத்துவமில் என்ன சொல்கிறது? உன்னை நீயே அறிந்து கொள் என்று சொல்லுகிறது. ஆனால் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவுன்னு சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. அதனால நம்ம தேவனை அறிந்து கொள்வோம், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வோம். அப்ப அவர் அறிந்து கொள்கின்ற பொழுதுதான் தேவனுடைய வல்லமை, கிருபை, மனதுருக்கம், அன்பு எல்லாம் நம்ம என்ன செய்யும்? நீடித்த ஆயுளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 7-8 பவுல் சொல்கிறார், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன் என்று சொல்கிறார். பாருங்க, 3 ஸ்காலர், PhD 3 PhD படித்தவர், பெரிய பணக்காரர், கப்பல் எல்லாம் வைத்திருந்தவர். யார்? பவுல். சவுலாக இருந்த பொழுது அவர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே, அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணினாரா. ஹல்லேலூயா. அப்படி அவர் எண்ணவில்லை என்றால் வேதத்துல 14 புத்தகங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் இப்படியாக ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாக பவுலை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். காரணம், பரிசுத்தரை அறிகிற அறிவிலே அவர் வளர்ந்தார். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினார். ஹல்லேலூயா. அருமையா. அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, சகலமும் கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில முதல் பிரியாரிட்டி என்னன்னாக்க இயேசுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கியத்துவமாக இருக்கணும், முதன்மையாக இருக்கணும். தேவனை முதன்மையாக நீங்க வைத்து பாருங்களேன். எல்லாவற்றிலும் கணவன் மனைவி உறவுல தேவன் முதன்மையாக வைங்க, அந்த உறவு பலப்படும். உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவுல தேவனை முதன்மையாக வைங்க, பாத்தீங்கன்னாக்க அந்த உறவு பலப்படும். உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தரை பார்ட்னரா நினைத்து நீங்க செய்ய அது விருத்தி அடையும். புரியுங்களா? ஒவ்வொரு காரியத்திலும் ஆடு மாடு கன்றுகள் வளர்க்கிறீங்களா, கர்த்தரை முன்பாக வைத்து காரியங்களை செய்யுங்க. ஏன்னா எல்லாவற்றிலும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருடைய அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும், அவருடைய டிகிரி மேன்மைகள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
அது மட்டுமல்ல, பேதுரு என்ன சொல்கிறாரு? 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 3 நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுக்கிறதா, தந்தருகிறது. புரியுங்களா? தேவனை அறிகிறதுனால ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அந்த திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுக்கிறதா. பேதுரு எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த பூமியை தேவனை அறிஞ்சிட்டீங்கன்னாக்கா எல்லாம் இந்த பூமியில வாழக்கூடிய ஜீவனுக்கு தேவபக்திக்கு எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் சகலவற்றையும் தேவனை அறிகிற அறிவினாலே அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி தேவனை நீ அறிந்து கொள்ள முடியும்? ஒன்று, ஜெபத்தின் மூலமாக அந்த அறிவை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். 2வது, வேத வாசிப்பின் மூலமாக அந்த கர்த்தரை அறிகிற அறிவை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் மிக முக்கியம். ஜெபத்துல தேவனோடு நேரத்தை நீங்க செலவழிங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியானவர் உங்களுக்கு எல்லா வெளிப்பாடுகளை காண்பிப்பார். பாருங்க, எப்படி கென்னத் ஹேகன் ஒவ்வொரு நாள் அதிகாலை எழுந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபிப்பாரு. அன்றைக்கு நடக்கூடிய எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு வெளிப்படுத்துவாராம். எப்படி இயேசு கிறிஸ்து அதிகாலை ஜெபிக்கின்ற பொழுது பிதாவானவர் அன்றைக்கு லாசரு எழுப்பு போறேன் என்னென்ன காரியம் செய்ய எல்லாம் தேவன் இயேசுவுக்கு முன்பாக பிதாவானவர் வெளிப்படுத்துவாராம். அப்ப ஜெபத்துல நீங்க அதிகாலை எழுந்து அந்நிய பாஷையோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுகின்ற பொழுது தேவனை அறிகிற அறிவை நீங்க தேடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜீவனுக்கும், ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றாலும் கர்த்தர் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வதாக, உங்களுடைய நாட்கள் எப்படியாக பெறுகிறது என்றால் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஜீவனை குறித்து நீங்க பேசிட்டு இருந்தா ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க புசிப்பீங்க. ஹல்லேலூயா. வெற்றி உண்டாகும், செழிப்பு உண்டாகும், வாழ்வு மலரும். புரியுங்களா? சிலர் எப்பொழுது பார்த்தாலும் தோல்வி. என்ன நடக்க போகுது? நீ எப்படி படிச்சு முன்னுக்கு வர போற? நீங்க என்ன வேலையை பார்த்தீங்க கணவனை, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? எப்படி பார்த்தாலும் என்ன பாத்தீங்கன்னாக்கா வாயிலிருந்து என்ன உண்டாகும்? அந்த தோல்விக்குரிய வார்த்தைகளே வரும். புரியுங்களா? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது மரணத்தை குறித்து பேசினா மரணம் உண்டாகும், ஜீவனை குறித்து பேசினா ஜீவன் உண்டாயிருக்கும், அதன் கனியை நீங்க புசிப்பீர்கள் என்று நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ஆயுசு நாட்களை பெருகச் செய்வதற்கு நம்ம நாவு மிக முக்கியம். புரியுங்களா? நாக்கு தான் நம்ம சுக்கானாக இருக்கிற வாழ்க்கையினுடைய கப்பலை திருப்பக்கூடியது. அப்ப நம்ம நாவுடைய அதிகாரம் மிக முக்கியம். அந்த நாவு சின்ன ஒரு நெருப்பு போல, அப்படியே ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுது பாருங்க, ஒரு தீக்குச்சை போட்டு. அது போல இந்த நாக்கை வச்சு ஒரு குடும்பத்தை அநேக குடும்பங்கள் சிதறி போனது காரணம் என்ன? நாக்கு அடக்காதனாலதான். இந்த நாவை வைத்தனால்தான் குடும்பங்கள், கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் உறவு, நாக்கை கண்டபடி சுழட்டி பேசி குடும்பங்கள் உறவுகளில் சாத்தானுக்கு இடம் கொடுத்து கோபத்தை அடக்காதபடி நாவை பேசி எல்லாமே மரணத்துக்குரிய அந்த கனிகளை புசிக்க வேண்டியதாக மாறிவிட்டது. ஜீவனை குறித்து பேசுங்க. கர்த்தரின் ஆயுசை நீட்டிக்க பண்ணுவார். எனக்கு நான் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களும் கர்த்தரின் வெற்றிக்க பண்ணுவார். என் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவர கன்றுகளை போல இருப்பாங்க, ஜீவ விருட்சத்தை போல வளருவாங்க. புரியுங்களா? என்னுடைய மனைவி நதியோர நடப்பட்ட கனிதரும் செடியை போல இருப்பா என்று நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்க சொல்லுகின்ற பொழுதுதான் உங்க நாட்கள் விருத்தியாகும். ஏன்னா இயேசு என்ன சொன்னார்னாக்க யோவான் 10:10 நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப இயேசு பூமிக்கு வந்தது ஜீவனை கொடுக்க. அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் நீங்க நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 2 அவைகள் தேவனுடைய கட்டளைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த வேத வசனங்களை எடுத்து விசுவாசத்தோடு பேசினா உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இதாங்க பூமியில் ஒரு மனிதனுக்கு தேவை. ஹல்லேலூயா. பரிபூர்ண வாழ்க்கையில என்ன? நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம். இதுதாங்க பரிபூர்ணமான வாழ்க்கை. இது கர்த்தர் ஒருவரே கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். என் குடும்பத்தை ஆண்டவர் இப்படியாக தேவனாலே எனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசு சமாதானத்தை பெருக பண்ணுகிறார். தேவனுடைய கட்டளைகளை பேசுறீங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா உங்க குடும்பத்துல கண்ணீர்கள் நீங்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் நீங்கும், கர்த்தர் வியாதிகளை நீக்குவார். எல்லா இருதய அடைப்பு, கிட்னி ப்ராப்ளம், டயபெட்டிஸ், அந்த பிரஷர், கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி
உங்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சாரிபாத் விதவை அவ என்ன செய்றா, தேசத்துல பஞ்சம் கொடுமையாக இருந்தது. என்ன சொன்னானாக்கா, எலிசா என்ற தீர்க்கதரிசி செல்றாரு. சென்ற பொழுது என்னுடைய பானையில கொஞ்சம் மாவும் எண்ணெயுமே இருக்கிறது என்று அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னான். ஏதாவது இருக்கான்னு. கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. என்ன சொன்னா துக்கத்தோடு மரணத்தை குறித்து பேசினான். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 12 இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். புரியுங்களா? அந்த மாவு என்ன சாப்பிட்டா தான் செத்து போவாங்களா? சாப்பிடாம இருந்தாலே செத்து போயிடலாம். ஒண்ணுமே சாப்பிடாம பட்டினியா இருந்து சாகலாம். அப்ப என்ன சொல்றா, நாங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த இதற்கு இதை மட்டும் சாப்பிட்டு நாங்க என்ன செய்றோம், சாக போகிறோம் என்று சாவை குறித்து பேசினால் எலியா தீர்க்கதரிசியின் இடத்திலே. ஹல்லேலூயா. தேசத்திலே பஞ்சகாலம் முடிந்த பொழுது திடீரென்று அவனுடைய மகன் மரித்து போனான். காரணம், நாங்க சாக போறோம்னு சொன்னதுனால்தான் அவன் அந்த வார்த்தையின்படி பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 18:21 பார்த்தா, இவன் என்ன சொன்னா, நாங்க சாக போகிறோம் என்று வாயில சொன்னதினாலே அதோட கனியை அவள் புசித்தாள் என்று பார்க்கிறோம். அவள் பழியை தீர்க்க தரிசனம் மேல போட்டா. என்ன சொன்னா பாருங்க, 1 ராஜாக்கள் 17:18 தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று கேட்டாள். பாருங்க, இவர் அங்க போய் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் அனுப்பினா, என்னைய குமாரன் சாகிறதுக்கா நீ வந்தீர் என்று கேட்டான். புரியுங்களா? அதனால தேவன் மனமிறங்கி அவனுடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஜீவனை குறித்தே பேசுங்க. தோல்வியை குறித்து பேசாதீங்க. புரியுங்களா? வியாதியை குறித்து பேசாங்க, கவலையை குறித்து பேசாங்க, கண்ணீரை குறித்து பேசாதீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை பார்த்து, என் பிள்ளைகள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள். ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் இருக்கும். என் பிள்ளைகளை கர்த்தர் ஞானவான்களை மாற்றுகிறார். இந்த பூமியில என் பிள்ளைகளை வெற்றுள்ளவர்களாய் முற்றிலும் ஜெயங்கொண்டவர்களாய் மாற்றுகிறார் என்று பிள்ளைகளை குறித்து பேசுங்க. ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுங்க. ஹல்லேலூயா. அதை நீங்க பேச பேசதான் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், செய்கின்ற காரியங்கள் விருத்தியாகும், எல்லாம் உங்க குடும்பத்துல சமாதானம் பெருகும், பொருளாதாரம் பெருகும், எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு என்ன சொன்னார் பாருங்க, யோவான் 11வது அதிகாரம் வசனம் 25-26 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யோவான் 11 வசனம் 25-26 ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இயேசு என்ன சொன்னா பாருங்க, என்னை அனுப்பினவரை, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று யோவான் 5வது அதிகாரம் வசனம் 24 சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி படுக்கையா, மரண படுக்கையா, ஆனா நீங்க வேத வசனத்தை எடுத்து விசுவாசத்தோடு நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 65வது அதிகாரம் வசனம் 22 என்ன சொல்கிறது, விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்மளால் கர்த்தரை தெரிந்து கொண்டவங்க விருட்சத்தின் நாட்களை போல. பாருங்க, ஒரு மரம் இன்றைக்கெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த கெத்செமனே தோட்டத்துல 3000 வருடங்களுக்கு மேலாக அந்த ஒலிவ மரம் இருக்கிறது. அந்த விருட்சத்தின் மரத்தை போல நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்களாம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க. ஆமென். நாம் வெளியேறப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நமக்கு என்ன செய்யறாரு, கையின் கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அப்படியே நெடுநாளாய் நம்ம அனுபவிப்போமா. சந்ததி சந்ததிகளாய் ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 103வது அதிகாரம் வசனம் 4-5 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. இப்படித்தான் இந்த விசுவாச வார்த்தைகளை பேசினா கர்த்தர் என்னுடைய மனைவி பாஸ்டர் ஷீலா அவர்களை இன்னும் இளமையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிற அநேகரை பார்க்கின்ற பொழுது என்ன பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த முதிர் வயது தெரிகிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் ஒரு இளமையோடு கூட வைத்திருக்கிறார். அது விசுவாச வார்த்தைகள். எப்படின்னாக்கா, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனை கூட எங்களை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அதனால அடுத்த வருடத்தில் 60வது கல்யாணம் என்ன நாட்கள் நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படியாக அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்காரு? என்ன கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது ஆளாகிறது என்று கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் அறிக்கையிடணும். வாயில அறிக்கையிட கர்த்தர் அப்படியாக உங்கள் நாட்களை நீடித்த நாட்களாய் வர்த்திக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்கள் நாட்கள் நீடித்த நாட்களாய் இருப்பதற்கு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள 10 கமாண்ட்ஸ்மெண்ட்ல 10 கமாண்ட்மெண்ட் கொடுத்தார் பாருங்க. 10 கட்டளை இல்ல, ஒரு கட்டளை என்னன்னாக்கா, ஆண்டவர் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனையாக இருக்கிறது என்று எபேசியர் 6வது அதிகார வசனம் 2-3 பார்க்கிறோம். பாத்தீங்களா? தாயையும் தகப்பனும் கனம் பண்ணா இந்த பூமியில உங்களுக்கு நமக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்ம இந்த வயதான நாட்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம எப்படி என்னன்ட்டு. நீங்க உங்க பெற்றோர்களை நீங்க நன்றாக கவனிச்சீங்கன்னா நீங்க வயதான நாட்கள்ல நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுவடை செய்வீங்க. நீங்க உங்கள் வயதான நாட்களை கவலையப்படக்கூடாது. பிள்ளைக்கு தெரியாம ஏன்னா ரகசியங்களை செய்யறதோ, என்ன கணவனுக்கு தெரியாம ரகசியங்களை செய்கிறதோ, ஏன்னா பெற்றோர்களை கவனிக்காம, பெற்றோர்கள் வெய்யதா இருக்கும் அவங்களை கவனிக்காம மனமும் மாம்சம் போல வாழ்ந்தா நம்முடைய முதிர் வயது நாட்கள் அப்படித்தான் இருக்கும். நம்ம பெற்றோர்கள் நன்றாக கவனித்துமா? இல்ல. நம்ம பெற்றோர்களை தாயின் தகப்பன் இந்த பூமியில கொடுத்திருப்பது என்ன பெரிய பொக்கிஷம்ங்க. நீங்க நன்றாக படித்திருக்கலாம், உங்க தாயின் தகப்பன் நன்றாக படிப்பறிவு இல்லைன்னாலும் அவர்களை நீங்க எனக்கு கனவீனப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு இந்த பூமியில தேவனை கனப்படுத்துவதற்கு அப்புறமாக நம்ம யாரை முதன்மையா வைக்கணும்? தாயும் தகப்பனையும் தான். ஏன்னா தாயின் தகப்பனையும் நீங்க கனம் பண்ணுகின்ற பொழுதுதான் நீடித்த நாட்களை கர்த்தர் நமக்கு இந்த பூமியில வாழ்நாளை கூட்டி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சிறு பிள்ளையில எவ்வளவு வியாதி வந்த பொழுது ராத்திரி பகலும் விழித்திருந்து நம்ம அம்மா நம்மளை எப்படி கவனிச்சாங்க. ஏன்னா அம்மாவுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அம்மாவுக்கு இதுல நமக்கு அம்மா ஊட்டுனாங்களே, நமக்கு கவனிச்சாங்களே, தூக்கத்தை கூட பெருசா நினைக்கல. அந்த இரவுல கூட நம்ம தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் போய் காமித்து என் பிள்ளை நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எப்பொழுதும் பிள்ளை நினைப்பதானே தாயின் தகப்பனு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயின் தகப்பனை நம்ம இந்த பூமியில இருக்கின்ற பொழுது கனம் பண்ண கர்த்தருக்கு அடுத்ததாக நாம் கனம் பண்ணக்கூடியது யாருனாக்க நம்முடைய தாயும் தகப்பனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே, தங்கள் சொந்த குடும்பத்தை விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறதா. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமா இதுன்னாக்கா தேவனுக்கு உங்க பெற்றோர்கள் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பெற்றோர்களை கனப்படுத்துனா ஏதோ மாதந்தோறும் காசை கொடுப்பது இல்லைங்க. வேணா மாசம் காசு அனுப்புறேன் அவராட்டில் அவங்கள நீங்க விசிட் பண்ணணும், அவங்களை பார்க்கணும், அவங்களை விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கிறீங்க, எப்படி என்ன எல்லாம் அவங்கள நீங்க கூட வைத்து கவனிக்கணும், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க, அது கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாத்திராம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாயையும் தகப்பனும் கனம் பண்ணவில்லை என்றால் பழைய ஏற்பாட்டில் சாபங்களின் உபாகம் 27:16 சொல்லி இருக்குது. அது சொல்ல வரல. ஆனால் இயேசு நமக்காக சாபமானாரு. ஆனால் நீங்க தாயையும் தகப்பனும் கனம் பண்ணுகின்ற பொழுது அதுதான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு அடுத்ததாக தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை நீண்ட நாட்களாய் பூமியிலே வாழ முடியும். ஏன்னா நீதிமொழி 20:20 தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கின்ற தீபம் காரில் அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த பூமியிலே நாம் நீடித்து வாழ வேண்டும் என்றால் ஒன்று என்ன செய்யனாக்க, தேவனாலே நம்முடைய கர்த்தர் தாம் ஆயுசு நாட்களை பெருக செய்கிறார். 2வது, கர்த்தரை அறிகிற அறிவிலை வளர்கின்ற பொழுது ஆயுசு நாட்களை பெருக செய்கிறார். 3வது, விசுவாச வார்த்தைகள் வேத வசனங்களை எடுத்து பேசுகின்ற பொழுது அது வாழ்க்கையிலே மரணமும் ஜீவன் ஆவியின் அதிகாரத்தில் இருப்பது போல ஜீவனை குறித்தே பேசுறீங்க, ஜீவனுள்ள வார்த்தையை குறித்தே பேசுறீங்க. அதன் கனியை புசித்து நீண்ட நாட்கள் வாழ முடியும். அதுக்கு அடுத்ததாக தாயும் தகப்பனையும் கனம் செய்கின்ற பொழுது இந்த பூமியில நீடித்து நீங்க வாழ முடியும். கர்த்தருக்கு உதவி செய்வார்.
செய்தியை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே என பெருக்கத்தின் நாட்களை பெற்று பூமியில வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவரே, உடைய வேத வசனத்தின்படி என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் என விருத்தியாகும் என்று நீதிமொழியில் 9:17 சொல்றீங்களே, இந்த வசனத்தின்படியாக கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தான் கொடுக்குறீங்க, நீங்க தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, நாட்களை பெருக செய்கிறீங்க, கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகளை நீக்கிறீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தெய்வீக பிரசனம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவீராக, ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்துவீராக. நீங்களே தொடர்ந்து காத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.